வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். நாளைக்கு மார்க்கெட் லெவல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். 15ஆம் தேதியோடது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மேலே அப் சைடில் வந்து 25,300 இருக்குது. கீழே டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 24,900 இருக்குது. கீழே டவுன் சைடில் நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து அப் சைடில் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 25,300. அதையும் தாண்டி மேலே போனாங்கன்னா 25,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்துக்குரிய லெவல். கீழே டவுன் சைடில் பார்த்திங்கன்னா இந்த 25,900 வரைக்கும் யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. 25,900 டு 25,050 அது வரைக்கும் ட்ரேடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கே வந்து மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கேப் டவுன் ஆகி கீழே பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கினாங்கன்னா அதனால தான் சொல்கிறேன். அங்கிட்ட வந்து மார்க்கெட் திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு லெவல்ஸ் அவள் தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேலே அப்சைடில் வந்து 55,200 மேலே அப்சைட் லெவல் இருக்குது. கீழே டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 54,400 கீழே டவுன் சைடில் இருக்குது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லெவல். அதே போல் இதுலேயும் வந்து பார்த்திங்கனாலும் 54,700 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணணும். 54,700 கொஞ்சம் ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சேம் பேட்டர்ன் தான். 54,700 வந்துட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுங்க நாளைக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே 55,200 கீழே டவுன் சைடில் வந்து 54,400 இந்த வாரத்துக்குரிய லெவல்ஸு இது ரெண்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலில் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இதனால் பயன்படுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.